அடுத்து இந்த லோ பிபியில் வந்து ஒரு 3 டைப்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்த்தோஸ்டாட்டிக்னு சொல்லுவாங்க. அதாவது வந்துட்டு இப்போ நம்ம தூங்கி எந்திரிச்சோடனே இல்லை வந்து ஒரு சிட்டிங் பொசிஷனில் வந்துட்டு எந்திரிச்சு நடந்து போனோடனே பிபி பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு லோவாக இருக்கிறது. போஸ்ட் பிராண்டியல்னு ஒரு டைப் இருக்குது. அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா கூட ஒரு 1 hour 2 hour கழிச்சு பார்த்தா கூட எனக்கு லோ பிபியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்துட்டு நியூரலி மீடியேட்டட் ஹைப்போடென்ஷன், அதாவது அதிக நேரம் நின்றுட்டே இருக்கிறதுனால வரக்கூடியது. அதில் வந்து சம்டைம்ஸ் எனக்கு வந்து லோ பிபி ஆகுதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. அதே மாதிரி என்னென்ன காரணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தோம். என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்றதையும் பார்த்தோம். இதற்கு வந்து இது மட்டும் இல்லாமல் நிறைய காரணங்களும் இருக்குது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் நோய் நிலையை தொடர்ந்து வந்து அவங்களுக்கு வந்து லோ பிபியாக இருக்கலாம். இல்லைன்னா ரொம்ப நாள் ப்ரொலாங்டு மெடிக்கேஷனில் இருப்பாங்க. ஸோ அதன் காரணமாக, இல்லைன்னா டீஹைட்ரேஷன், மெயினாக வந்து தண்ணீர் சத்து வந்து உடம்புல குறையிறதுனால கூட அவங்களுக்கு வந்து லோ பிபி வரலாம். லோ பிபி வரதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் சொன்ன மாதிரியான வந்துட்டு டீஹைட்ரேஷன், அதாவது வந்துட்டு உடம்புல வந்து நீர் சத்து குறையிறது. அப்படி இல்லைன்னா வந்துட்டு கரெக்டான வந்து மெடிக்கேஷன்ஸ் வந்து இப்போ ஒரு பிபி பேஷண்ட்டாக இருக்காங்க, அப்படி இல்லைன்னா வந்துட்டு ஒரு சுகர் பேஷண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா வந்துட்டு உணவு எடுத்துக்காமல் சம்டைம்ஸ் வந்து டேப்லெட் எடுத்துக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்களில் கூட அவங்களுக்கு வந்து சடனாக வந்து லோ பிபி அண்ட் லோ சுகர் வந்து போயிடலாம். மெயினாக வந்து லோ பிபி வந்து போயிடும். Dr. Srivarma's Vagicare, his wellness for her happiness. ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். அழகும் ஆரோக்கியமும்.